அவற்றின் ஊழியங்கள் வழங்கும் பொருளாதார எழுச்சி கற்கை நெறிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு தனி மனிதனின் வாழ்க்கைக்கு பொருளாதாரமானது இன்றியமையாததாக உள்ளது. பொருளாதாரம் என்றால் என்ன? அதற்கு அவசியமான காரணிகள் அவை கற்றுத் தருகிறார் பிரதர் ஜெபுசுவா அனுஷன் அவர்கள். வாருங்கள் பார்க்கலாம். நல்ல நிலத்திலே விதைக்க வேண்டாங்க. முள்ளுள்ள இடங்கள்ல விதிச்சு அந்த விதையும் வீண், அதுக்காக விசுற கையின் பிரயாசமும் வீண். ஸோ நல்ல ரூபமே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் ரியலைஸ் பண்ணி பார்க்கணும் அந்த உவமையை என்னத்துக்கு சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், அப்போ அந்த கல் உள்ள இடத்திலே அந்த விதை போய் விடுது. ஸோ அதில் ஒரு நினைப்பை நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரியே சிந்திக்கக்கூடாது. ஸோ அதில் விதைக்கிறவன் கையிலையும் அதன் வேகத்திலையும் அப்போ 4-5 இடத்துல விடுற ஒரு குறிப்பிட்ட நெல்மணிகள் அப்படியே வீணாகி போகிறது, ஒருத்தருக்கும் பிரயோசனம் இல்லாமல், இல்லையா? நாம ஒரு துளி, ஒரு சிறு பிரயாசத்தேனும் நாங்க வீணாக்க கூடாது என்ற ஒரு தத்துவத்தை அதே அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு உவமைய சொல்லியிருக்க அந்த உவமையில அப்ப அதில் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஞானம் வேணும். அதாவது அடம் பிடிக்கிறவங்க, முரட்டாட்டு பிடிக்கிறவங்க, வணங்கா கழுத்துள்ளவங்க, இஷ்ட வேற மோசை கொண்டு செல்லப்பட்ட பாடு இருக்கு. கடைசியில அந்த மோசையை கூட அவர்கள் கோபப்படுத்தி என்ன செய்தார்கள் சொன்னால், இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். கோபப்படுத்தி மோசையை கோபப்படுத்தினது யார்? இந்த வணங்கா களத்துள்ள அந்த இஷ்டவேல் கோபப்படுத்தி கட்டளையை கிடங்காம காடைகளை கொண்டா, இறைச்சியை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டான்னு அவர் போய் தண்ணி இல்லை என்று கூட அடிச்சு அவர் போய் கோபத்தோட கண்மணி. அப்ப ஆண்டவர் அவரை என்ன செய்தாலும் நீ கோவப்படக்கூடாதுன்றது அது வேத சட்டம். கோவப்பட உரிமை இல்லை. கடைசியில அந்த மோசையை கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க முடியாம பண்ணிட்டார்கள். அதே மாதிரி என்னையும் உங்களையும் இந்த ஏதேன் சோலை மலர்களுக்குள்ள, இந்த சோலைக்குள்ள பிரவேசிக்க முடியாம, இன்னைய செய்தியை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிரவேசிக்க முடியாமல் குழப்பம் பண்ணுகிறவர்கள் யாரும் இருந்தால் முதல்ல அவர்களுக்காக ப்ரே பண்ணுங்க. ஆனா அவர்களை இதுக்குள்ள வச்சு அவர்களை போட்டு உங்களையும் சேர்த்து என்ன செய்வார்கள்? அந்த கானான் தேசத்துக்கு அப்படியான இடத்துல நீங்க விதைக்காதீங்க. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், என்ன போய் சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு. அவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லையென்றால் ஒரு மகா கோபம் ஆண்டவருக்கு. என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்ய சொன்னார்? ஆண்டவர் இரக்கம் அன்பும் உள்ளவர் தான். ஆனால் அவரே என்ன அப்படி ஏற்றுக்கொள்ள இல்லை என்றால் என்ன சொல்றார்? தூசியை தட்டி விட்டு அந்த வசனத்தை கொடுக்க. ஸோ பாரதூரமான கோபம் பெறும் ஆண்டவருக்கு அப்படியானவர்களுக்கு. அவர்களை விட்டு விலக்கு. இந்த வார்த்தையை எனக்கு சொல்ல பயமா இருக்கு. சபிங்கள்னு சொல்லி இருக்கிறார், இல்லையா? சபித்து விட்டு. ஸோ குழப்பம் பண்றவங்க, அடம் பிடிக்கிறவங்க, உங்களுக்கு ஞானம் தந்திருப்பா இந்த மனுஷன், அவருக்காக நாங்க வேணுமெண்டா ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசலாம், இல்லையா? அவரோட விளக்குறது வேஸ்டா விட்டுடும். அவர்கள் இருக்கிற இடத்தை நிலத்தையும் கெடுத்து போடுற கனிதரா மரம்னு சொன்னா அதை வெட்டி எறிந்து போடு. அத்தி மரத்தை நீ கனிதரை சபித்தார். எத்தனை உதாரணங்கள் இருக்குது. ஸோ நமக்கு ஒத்து வர இல்லைன்னு சொன்னா விட்டு விலகிடுங்க. அவர்கள் உங்களையும் சேர்த்து இருக்கிற இல்லத்தையும் சேர்த்து என்ன செய்வார்கள்? கெடுத்து போடாம அதை வெட்டி நெருப்பு அக்கிரிக்கிரியாக்கள் சொல்லியிருக்க. ஸோ அதான் நான் சொன்னேன், அந்த நல்ல விதை நல்ல நிலத்துல முடிக்கும். 6 பேர் 5 பேர் 10 பேர் என்றாங்க. எங்களோட பிரயாசம் நல்ல இடத்துல எங்களை கருத்துக்களை ஒட்டுக்கொண்டு கொள்றவங்களை மாத்திரம் இந்த குதர்க்கம் பண்றது. அது என்ன, இது என்ன சுவிசேஷத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சந்தர்ப்பம்? அப்படியான கருத்துக்கள் உள்ளாக்கள்
விட்டு விலகுங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரொம்ப நாங்கள் இதையும் செய்யல. சுவிசேஷத்தை இன்னைக்கு என்னுடைய ஆண்டவர் என்னுடைய உலகத்துல போட்ட ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், வேதம் முழுவதும் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ற ஆபிரகாம் வர 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 பெருத்த சீமானா வந்தான். எதனால? அவன் தனியே ஜெபித்து கொண்டு கூடாரத்துக்குள்ளேயே உட்கார்ந்துந்தானா? ஈசாக் வர 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 திரும்பி சீமானா வந்தான். யோபு சீமா அவனுடைய செல்வ பெருக்கு திரட்சி எல்லாம் அங்கால வந்தது. அவங்க காலை 6 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பூமியை பண்படுத்தி ஆடுகளை மேய்ச்சி மாடுகளை மேய்ச்சி இருக்கிற அடிமையா இருக்கிற வேதை ஆட்களை பராமரித்து அன்பான ஏற்றி கொண்டு ஆபிரகாம் பிள்ளைன்னு என்ன சொன்னார் எலியேசருக்கு, நீ என்னுடைய சந்ததியின் வாரிசா சொன்னானா இல்லையா? அவ்வளவு அன்பு. ஒரு அடிமைக்கு தன்னுடைய புத்திர சுதந்திரத்தையே கொடுக்கிற அளவுக்கு அந்த காலத்துல அவர்கள் வேலை செய்கிறவர்களோட அன்பா இருந்தார்கள்ன்றத நாங்க காண்றோம். இந்த பூமியன் அநேக இடங்கள்ல நாங்க மறந்து இந்த பூமியை பண்படுத்தி கொத்தினது அந்த நடோண்டு அதை கொத்தினது தூள் போல அதை இறுக்கமா மண் இருந்துச்சுன்னா அந்த வேர்கள் இலகுவாக போய் விட்டாத்தியாக தண்ணியை உறிஞ்சி பசலையை உறிஞ்ச முடியாம இறுக்கமான மண்ணில அப்படி குரண்டி போய் நிற்கும் செடி என்ன செய்யணும்? சுத்த வர அழகாக கொத்தி நல்லா போல அப்படியே மண்ணை லூசாக்கி அணைச்சி எருவை போட்டு உரத்தை போட்டு அணைச்சி போட்டு தண்ணி விடும்போது அந்த வேர்கள் இலகுவாக பறந்து சென்று சகல சத்துக்களை உறிஞ்சி அருமையான முறைய செழித்து வளர்ந்து கனிதரும். சோ பொருளாதாரம் என்றால் ஆசீர்வாதம் என்றால் பொருளாதாரம். வேதம் அதைத்தான் சொல்லித்தரு. நீ எப்படி ஆசீர்வாதித்தவனாய் இருக்கிறார். வேதத்தின் சாராம்சங்களை நீங்கள் சில வேளைகள்ல இந்த காலத்துல நான் சரியான வழி போகாதால்தான் இன்றைக்கு நான் நிற்கிறேன். எனக்கு ஒரு எடுகோள். இன்றைக்கும் அந்த இவ்வளவு காலம் சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். எத்தனையோ பேர் அர்ப்பணிச்சு பெரிய பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதே 30% தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த 30%லையும் உண்மையிலேயே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அர்ப்பணித்தவர்கள் எத்தனை பேர்? அதை கணக்கு பார்க்கணும். அதை அப்படி பார்த்தா 31% கூட கிடையாது. இதுவரை காலம் இருந்த நாங்க ஆராய்ச்சி பார்க்கல. அப்ப அப்படி இருக்கிறதுக்கான காரணத்தை நாங்க வெற்றி அடையாம இருக்கிறோம். உலகையும் ஆளுக செய்கிற வல்லமை எங்கள்கிட்ட தான் தரப்பட்டிருக்கு. ஏன் அப்படி நாங்கள் வெற்றி அடையாம எங்கட அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வீதமா கூடிக்கொண்டு போகணும் இல்லையா? இப்ப குறைஞ்சு கொண்டு போறாரு. காரணம் என்னன்னு சொன்னா எங்களுடைய சுவிசேஷத்தின் வழிமுறைகள்ல உள்ள குறைபாடுகள். சுவிசேஷம் சரியாத்தான் செய்கிறார்கள். அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் வளராம இருக்கிறதுக்கு காரணம். அப்ப ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றணும். பசிக்கிறவனுக்கு உணவு, சத்தம் போட்டு கூப்பிடு, விளைகளை பராமரி, விதவைகளை பராமரி. அந்த காலத்துல ஆரம்பத்திலே இருந்து எங்களை கருத்து சொல்றோம். அந்த காலத்துல மெல்கி திசேக்கு என்ன யார்? மெல்கி திசேக் யார்? அவன் ஒரு அரசன். ஆபிரகாம் யாருக்கு தசமபாகம் கொடுத்தான்? மெல்கி திசேக்கு தான் கொடுத்தான். சபை கட்டா கொடுத்தான்.
சிலது எல்லாம் மரபு ரீதியில வந்து எல்லாம் குழம்பி அடிச்சு பிற்காலத்துல எங்கேயோ ஒரு மூலையில போயிட்டு. அப்ப அவன் அதை ஒரு நல்ல நீதி மெல்கிச்சு சேர்க்கண்டால நீதி என்றது அர்த்தம். அதை போடுங்க பார்ப்போம் அந்த இன்டர்நெட்ல. மெல்கிச்சு சேர்க்கண்டால நீதியாய் அரசாள்றவன். அப்ப அதனாலதான் ஆபிரகாம் என்ன செய்தான், முழுமையா ஒத்த லாபத்துல கடுகுல இருந்து எல்லாத்திலையும் கொண்டு கொடுத்தான். அப்ப அவன் எப்படி நீதியாய் அரசாண்டான், விளைகளை பராமரிச்சான். ரோடு போடணும் என்றால் அந்த எல்லாம் அந்த தசமவாத் ரோடு போடணும் என்றால் போட்டான். வரது குறைஞ்சவர்களை பராமரிச்சிருப்பான். பசி பட்டினி இல்லாம அந்த தேசம் முழுவதையும் என்ன செய்திருப்பான். அது அது அதை செய்கிறவனுக்கு தான் தசமப்பா. அதை யார் இன்றைக்கு சபையில செய்கிறோம். அப்படிப்பட்ட சபைகள் இருந்தால் அதுதான் சரியான வழி. எல்லாம் செய்யணும். தசமபாகத்தை எடுத்து வேண்டி போட்டு அந்த அந்த சபையிலேயே ஒரு யாராவது ஒருத்தன் பட்டினி கிடக்கக்கூடும், அதை பற்றி கவனிக்க மாட்டான். அல்லது யாராவது ஒருத்தன் கடன்ல தற்கொலை செய்கிற நிலையம் வைப்பான், அதை பற்றி அந்த போதவருக்கு தெரிஞ்சாலும் அதை கண்டு கொள்ளாம அந்த தசமபாகம் காணிக்க எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்தை ஒரு சபையை கட்டி மகா தவறு. அந்த சபையில இருக்கிற அவ்வளவுத்தையும் காயம் கட்டும், அந்த மருந்து ரத்தம் போடாம காயத்தை கட்டி எண்ணெய் பூசி அதை அவனை பாதுகாத்து அவன் திரும்பி எழும்பி அவன் உழைக்கக்கூடிய மாதிரி வரும் வரையும் அவனுக்கு தேவையானதை அந்த சத்திரக்காரன்கிட்ட கொடுத்துட்டு போனான். இதைத்தான் சபை செய்யணும். வேதம் ஆசீர்வாதம், பொருளாதாரம், பொருளாதார வளர்ச்சி ஆசீர்வாதமாக மாறும். ஆசீர்வாதம் வேதத்தை அடிப்படையாக கொண்டது. சோ பொருளாதாரம் என்றால் என்ன, ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றால் என்ன, ஆடு மாடு கோழி காணி நிலம் வீடு சுதந்திரம், அரண்மனை அரணான கோட்டை எதிரிகள் வந்து அதெல்லாம் தான். இதெல்லாம் கூட்டி மொத்தி ஒரு போட்டா பொருளாதாரம் என்றதுக்குள்ள ஆசீர்வாதம் சமன் பொருள். இதை எப்படி உருவாக்குறது? பொருளாதாரத்தை எழுச்சியை உண்டாக்குற காரணங்கள் 4 காரணிகள். பொருளாதாரம் என்றா உற்பத்தி. இதே ஆவிக்குரிய வீடு இதுல நீங்க அப்படியே தூக்கி போடலாம். இந்த போர்முலாவை உற்பத்தி, அதான் கனிதர் மரம், அத்தி மரம். அதுக்கு என்ன செய்ய? ஒன்று வந்து நிலம் எழுதி கொடுங்க. பல பேருக்கு தெரியலாம், படிச்சிருப்பீங்க. மூலதனம், உழைப்பு. அது யார்? உழைப்பு தான் நீங்கள். அமைப்போன், இது 3ஐயும் விட அமைப்போன். அதான் அமைப்போன் தான் யார்? அதான் ஆண்டவர். ரெண்டும் ஜோடு சேரும், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. அமைப்போன் என்ன செய்வான்? பொருளாதாரம், நிலம், உலகம் முழுக்க அவாந்தர வெளிகள், சேசம் முழுக்க நதி, தண்ணீர், சுத்தமான தங்க தண்ணீர், எந்த விதமான உப்பு தன்மையும் இல்லாத அழகான தண்ணி நதி, நதியில ஓடி அப்படியே கடலுக்கு போகும். அதுக்கு பக்கத்துல அவாந்தர வெளிகள், பாலை வனங்கள் அந்த தேசத்துலதான் இருக்கு. உலகிலேயே மிக நீளமான நதி நைல் நதி, மிக அகலமான மனுஷன் கால்படாத நதி அமேசன் நதி. எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சுட்டு தான் செய்திருக்கார். அப்படியே இருக்கு, நதி ஓடிக்கொண்டுதான் இருக்கு. அந்த நதியில பாயிர தண்ணி கடலுக்கு போய்கொண்டுதான் இருக்கு. அதை பயன்படுத்துவார் இல்லை. மகாவலி கங்கையில எத்தனை கலன் நீர், நுவரேலியா தேசத்துல 300 அங்குல மனவெளிச்சி பெற அப்படியே போய் கடலுக்குள்ள போகுது. அதை வடமாகாணத்தை திருப்பண்டதை ஒழுக்கி தடை செய்ய. அது நிலம்.
நிலம் அப்படியே இருக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். மனுஷனுக்கோ குறைவில்லை, எல்லாரும் நிறைய அங்கு ஜனம் போதும். இன்னும் பெருகிறதுக்கு நிப்பாட்டி கொண்டிருக்காங்க. என்னண்டா காசு இல்லை, பணம் இல்லை, பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு. நிலம் அதான் உழைப்பு. மனுஷன் நிலம் ஒரு இடத்தை விட நதி ஒரு பக்கத்தை தண்டவாண்ட ஓடிக்கொண்டிருக்கு. காஞ்ச வறண்ட பூமி ஒரு பக்கத்தை இருக்கு. மனுஷன் வேற பட்டினியா கிடக்குறான். மற்றது என்ன? நிலம் மூலதனம். இதுதான் மிக கொடூரமான பாவம் இந்த உலகத்திலே பிறந்தது ஒன்று. பணத்துக்கு மேல பணம் தான் சேர்த்து கொண்டிருக்கு. பணக்காரன் அப்படியே பொத்தி வச்சு கொண்டிருக்கான். பணக்காரன் பொத்தி வச்சு கொண்டிருக்கான். அது ஒரு இடத்தை இருக்குது. நிலம் இருக்கு, வேலை செய்யற ஆள் இருக்கு, பணமோ உள்ள பணம் இருக்கு. உலகத்துல பணம் இல்லைன்னு சொல்லாதே. 70% மக்களும் பராமரிக்கிற பணம் 30% மக்கள்கிட்ட தேங்கி போய் கிடக்கு. எல்லாம் சிதறி கிடக்கு. உலகத்துல இருக்கிறது எல்லாம் எல்லாருக்கும் போதும். இதை வடிவா குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. நான் படிப்பிக்கிறேன் உங்களுக்கு டீச்சிங். நாளைக்கு நீங்க இதை வச்சு செயல்படணும். நான் தான் சொல்லிட்டேன், செயல்படாதவர்களுக்கு இந்த வேலையின் சொல்லிட மினக்கடாதீங்க, நீ காலத்தை தாமதிக்காதீங்க. இப்ப இந்த 3 காரணிகளும் சிதறி போய் கிடக்குது. அதை ஒத்துக்கொள்றீங்களா? அங்கு சிதறி போய் வேஸ்டாவே கிடக்கு. மகாவலி தண்ணி ஓடி போய் கடலுக்கு ஓடிக்கு. நிலம் தரிசாகவே கிடக்குது. மனுஷன் வேலை இல்லாமலே இருக்கிறான். இது 3ஐயும் ஒன்றிணைக்கிற ஒரு பாலம். அதுதான் அமைப்போன். அதான் ஞானம். ஆண்டவர் சரீரத்தின் முயற்சி என்று அற்பமானது கொன்ற வருகிறான். சரீரத்தின் முயற்சியை நம்பினவனா அப்படியே செம்பறியாவோ அல்லது வேலைய வடை இல்லாமலோ அப்படியே வீட்டுக்கு இருக்கிறார். ஞானம் இந்த 3ஐ மூளைசாலி திறமை, இந்த 3ஐயும் ஒருங்கிணைக்கிற ஒரு நபர் தான் யார்? அவருக்கு பேர் தான் அமைப்போன். 4 காரணிகள் சொல்லிட்டேன். பொருளாதாரத்தை மேம்படுத்துற காணிதை தான் அமெரிக்கா செய்தது. ஒன்று, இன்றைக்கு உலக நாடுகள் அதை கற்றுக்கொண்டு செய்யுது. எங்களோட நாட்டை அதை பற்றி கதை படிக்கிறதோட சரி, படிக்கிறது எக்கனாமிக் ஸ்பெஷலிஸ்ட், பிகாம் ஸ்பெஷலிஸ்ட் படிக்கிறதோடு சரி, அதை செயல்படுத்துறது யாருமே கிடையாது. பிகாம் பட்டதாரி விட்டு எங்கேயாவது இடத்த புக் கீப்பிங் வேலை அக்கௌண்ட் வேலை செய்து கொண்டு இன்னைக்கும் கஷ்டத்துலான் இருப்பார். படிச்சு பிரயோசனம் இல்லை அவர். இந்த 3 காரணிகளையும் ஒன்றிணைக்க இவருக்குத்தான் அதிகமான ரிஸ்க். இவர் போய் என்ன செய்வார்? நிலம் இருக்கிறவன்கிட்ட, அப்பா இந்த நிலம் சும்மாதான கிடக்கு, ஒன்றில் எனக்கு குத்தகைக்குத்தா அல்ல வாடகைக்குத்தா, இந்த விலைக்குத்தா என்று வேண்டணும். அதுக்கு என்ன வேணும்? காசு வேணும். ஒரு விசுவாசி கஷ்டத்தில் இருக்கிற ஒரு சௌதன சுவிசேஷத்துக்கு கொண்டாடுறான்டா, அவனை போய் நீ இயேசுவை நேசின்னு சொன்னா இல்லை, அவனுக்கு அதான் சுவிசேஷம் என்று சொன்னா அவர் காசு தருவாரன்னு சொன்னா சரியா? அவனுக்கு ஏதாவது வழிகாட்டணும், வலை வீசுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். சோ நிலம் உள்ளவன்கிட்ட போய் அல்லது அரசாங்கத்திட்ட போய் நிலத்தை, அந்த நிலத்தை பயிர் செய்ய போறேன் என்று அனுமதி பெற வேணும். அதுக்கு என்ன வேணும்? காசு. அப்ப திரும்ப அது ஆசை அதங்க இருக்குது. மூலதனம் உள்ளவன் காசு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? காசு சும்மா தாண்டா தருவானா? அங்கதான் உதைக்குது. நிலம் இருக்கிறவனும் தரமாட்டான், காசு இருக்கிறவனும் தரமாட்டான், வேலை இல்லாம இருக்கிறவனும் வரமாட்டான். ஏன் தெரியுமா? உங்களோட நம்பிக்கையில. பேங்க்ல போய் கேட்டா காசு தருவான தூக்கி. நீங்க நாணயஸ்தன். அதுதான் அங்கதான்
அப்படியான நபர்கள் உலகில இல்லாம போயிட்டு எங்கேயாவது ஒன்று ரெண்டு. நீங்க நாணயஸ்தனா இருந்தால்தான் உங்களோட அதுக்குரிய தகுதி இருக்கணும். நீங்க அதுக்குத்தான் வேதம், அங்கதான் வேதம் வரும். வேத பாலியில வளர்கிற ஒருவன் தான் கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிற ஒருவனை நம்பித்தான் என்ன செய்யும். பேங்க்ல 1 லட்சம் கொடுத்தா ஒழுங்கா கட்டினா தான் பேருந்து 4 லட்சம் கொடுக்கும், பேருந்து 10 லட்சம் கொடுக்கும். அது இல்லை. ஏதேன்னு சொல்ற மனிதர்களுக்குள்ள 5 வருஷமா செய்து கொண்டிருக்கோம். அதை பற்றி அப்ப எப்படி 1 லட்சத்தை கொடுத்ததையே கட்டல, எப்படி 10 லட்சத்தை கொடுத்து கட்டுறது? அங்கதான் உதைக்குது. அப்ப இந்த 3 காரணிகளையும் ஒன்றிணைக்கிறவன் தான் முயற்சியாளர். எங்களுக்கு தேவை, ஏதேனும் சோழ மலர்களுக்கு தேவை. இதுல முக்கியமா இந்த 4 விதமான காரணிகள். இந்த 4 விதமான காரணிகள்ல ஏதேனும் சோலையை ஸ்தாபிக்கிறதுக்கு முக்கியமான தேவையான ஆட்கள் யார்? முயற்சியாளர். இன்னையிலிருந்து நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும். நீங்க ஏதேனும் சோலை மலைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு தேவையான ஒரே ஒரு காரணி முயற்சியாளர். நீங்கள் அத்தனை பேரும் 40 பேர் என்றாலும் போதும், 10 பேர். உங்களுடைய கடமை, நீங்கள் முயற்சியாளர். மற்ற எல்லா காரணிகளை பற்றியும் கவலையே வேண்டாம். உங்களுக்கு நீங்க அமைப்போனா இருக்கணும். இன்றையிலிருந்து உங்களுக்கு முத்திரை குத்தி, இதுதான் உங்களோட பதவி. ஏதேனும் சோழ மலர்கள்ல உள்ள உங்களுக்கு கொடுக்கப்படுற பதவி அமைப்பாளன். நான் ஒரு மனோசே ஒரு அமைப்பாளன். என்ன செய்யறேன்? இதே ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே திருப்பி அப்ளை பண்ணணும். நான் என்ன செய்யறேன்னா, லீடர் வேற, மகள் அமைப்பாளன் வேற. நீங்க எக்கனமி படியாதார்கள். அமைப்பாளர் என்றது, லீடர் என்றது வேற, அமைப்பாளன் என்றது வேற. அமைப்பாளன் என்று சொன்னா, முதலே சொல்லி கொண்டு வந்தனா, உலகத்துல எல்லாமே நிறைய இருக்கு. எல்லா இந்த பொருளாதார எழுச்சி ஏற்படுத்துறதுக்கு தேவையான எல்லா காரணங்களும் உலகத்துல பாரு. நைல் நதி தன்பாட்டுல பாயுது, அமேசன் தன்பாட்டுல பாயுது. வறண்டு பட்ட நல்ல நிலங்கள் இருக்குது, வறண்டு போய் காஞ்ச அவாந்தர வழியா கிடக்குது. உலகம் முழுக்க எத்தனையோ கோடி ஜனங்கள் வேலை இல்லாம இருக்கிறார்கள். 3 காரணம்: நிலம், உழைப்பு. ரொம்ப பணம் படைத்தவர்கள் எல்லாம் மனோசே மாதிரி ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த 3 காரணியையும் சிதறி போய் கிடக்கிறது. ஆனா இவைகள் அவ்வளத்தையும் ஒன்று கூட்டி உற்பத்தியை உருவாக்குறதுக்கு மூலசாலிகள் கிடையாது. அதுதான் இன்றைய எங்கள கீழ தேசங்கள்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படாததற்கு காரணம். இந்த அவனுக்கு மூலசாலி அமைப்புன்ற வேலை என்ன தெரியும்? பயங்கர ரிஸ்க் எடுக்கணும். பாருங்க, மனோசே மாதிரி அவன் அவ்வளவு காரணம் என்ன, போ தராட்டிக்கு போ, இந்த ஒளிப்பண்ண வை, தராட்டிக்கு போ தந்தா அந்த ரிஸ்க். அதைத்தான் உங்களுக்கு நான் ஆதியில இருந்து படிச்சு கொண்டு வார். ஒருத்தர் முண்டே வரைக்கும் காலடி வைக்கல, 3 தான் ஒரு கோழிப்பண்ண வச்சிருக்கிறேன். மற்றவர்கள் சொல்லுகிறீர்கள், ஒரு சில எப்பன் வேலைகள் செய்து கொண்டு வருமானம் போதாமல் தவிக்கிறீங்க. சோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் அமைப்போனா மாறணும். அப்ப நிலம், ஒரு இடத்த நிலம் இருந்தா அந்த நிலத்தை போய் வாடகை கிடைக்கணும். மூலதனம் இருக்கிறவர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் பணம் தான், அந்த நிலத்துல நான் வேண்ட போறேன், நல்ல குத்தகை கிடைக்க போறேன். அவரும் மூலதனம் இருக்கிறவன் அதுக்கும் கேட்ட நல்ல நாணயம் இருக்கணும். மனோசைய கேட்டா அவங்க எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் அள்ளித்தர தயாரா இருக்கிறான். ஆனா நீங்கள் என்னடாண்டா, உங்களோட மூளை வேலை செய்யல. எத்தனை நேரம் படிச்சா உங்களோட மூளை வேலை செய்யல. மூளையால உழைக்கப்படாதுங்க. எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல 65,000 அப்படியே நித்திர தூங்கி வேலை செய்து ஒரு கிடைக்கிற கொஞ்சம் சம்பளத்தை எடுத்து போதாம பற்றாம பிள்ளைகளை படிப்பிக்க, அதுக்கு அவங்கள படிப்பிச்சவரா?
படைச்சவர் ஆண்டவர். எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறார்? இங்க முதல் உங்களுக்கே ஒரு வேலை வாய்ப்பு தேடுறதுக்கு ஆரம்பிக்கல. சோ இந்த 3 காரணிகள் எல்லாரும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் இந்த கட்டுரையை தொடர்ந்து எழுதணும். படிப்பிக்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் எனக்கு எழுதி கொண்டே இருக்கணும். சிறந்த கட்டுரைக்கு என்ன கிடைக்கும் தெரியும் தானே? ப்ளூ டைம். நீங்க இந்த இதுதான் நான் கீரிக்க செய்யறது. நீங்க எக்கனாமிக்ல 5 வருஷம் கரைச்சு குடிச்சு இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான். பிறகு அவர் அதை செயல்படுத்துறதுக்கு எங்கேயாவது ஒரு கம்பெனி தான் ஒரு 10,000 40,000 சம்பளத்துக்கு வேலை செய்யறதோட சரியானது. அதான் வெளிநாட்டில் போய் தண்டை மூலையை யாருக்கும் விட்டு கொண்டிருப்பார். எங்களோட நாடுல பிரயோசனம் இல்லை. ஸோ நீங்க என்னவா மாறணும் பார்த்தீங்க? இவ்வளவு வீக்கா இருங்கன்னு தெரியாது. அப்ப நான் எப்போ நான் உங்களை யாரா இருக்கணும் என்று கேட்டதுக்கு நீங்க உடனே என்ன சொல்லணும்? எங்களுக்கு ஏதேனும் சோழ மலர்களுக்கு தேவை அமைப்போர். மற்ற எல்லா காரணியும் இருக்குது. ஒன்று சேர்க்கணும். ஒரு நிலம் வேறையா இருக்கு, உழைப்பு வேலையா இருக்கு, காசு வேலை. மூலதனத்தை நாங்க போய் கேட்டு காசை கேட்டா யாரும் தர மாட்டாங்க. அப்ப எப்படி நாங்க 3 காரணியையும் ஒன்று சேர்க்கிறது? யாரும் காசை தந்தானே அங்குள் நாங்க நிலத்தை பண்றதோ பயிரை நாட்டுறதோ வேலைக்கு ஆக்களை வைக்கிறதோ செய்யறதுக்கு அப்ப அதுக்கு தானே உங்களுக்கு மனோசயங்கள் வந்திருக்காரு. சோ நீங்க அமைப்பாளனா மாறணும். அப்ப நீங்க அமைப்பாளனாக எப்படி எக்கனாமிக் வேதம் சொல்ற எக்கனாமிக் பொருளாதாரம் சொல்றதையும் ஒன்றிணைச்சுதான் நாங்க பேசிக்கொண்டு போவோம். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கு சொபட்டா ஒரு இந்த 3 காரணிகள், அதாவது நிலம் எங்கேயோ உடாக்கு, வேலையாட்கள் வேலை இல்லாம இருக்காங்க, கேபிட்டல் எங்கேயோ இருக்கு. இந்த 3ஐயும் ஒன்றிணைச்சுதான் அமெரிக்கா கிடுக்கிட்டு 100 வருஷத்துல உயரத்துல போனது. மூலசாலிகள் எல்லாத்தையும் அமெரிக்கா வேண்டிச்சுது அந்த காலத்துல. விலைக்கு வேண்டி இவ்வளவு சம்பளம் வா எனக்கு பேசு. நீங்க என்ன செய்யணும்? அதே மாதிரி நீங்க வாங்கணும் எல்லாரையும். அப்ப அதுக்கு கேட்கலாம், எங்களுக்கு ஆர்லங்கள் காசு தார கேட்கலாது. நீங்கள் இப்ப கேட்டால் அடி நடக்கும். எங்களுக்கு அவ்வளவு காசை முதலீடு செய்யறதுக்கு யார் தாரன்னு கேட்டா கேட்பீங்களா? இங்க மூளைய பாவீங்க. இங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆடு வளர்க்க இயலாத, இருக்கிற இடத்துல ஒரு மாடு வளர்க்க இயலாத, அப்படியான குடிசை இருந்தா விட்டு வெளியே இருக்க. அப்படி ஒரு ஆடும் மாடும் கோழியும் வளர்க்க இயலாத ஒரு சின்ன குடிசை இருந்தா அதை கட்டி பிடிச்சு கொண்டா இருக்காதுங்க. பறந்து பட்டிருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்த போய் ஒரு காணி 1 ஏக்கர் 2 ஏக்கர் உள்ள இடத்த குத்தகைக்கு எடுத்து போட்டு அதுக்குள்ளே ஒரு கொட்டிலோ கூடோ கட்டி கொண்டு அதுக்குள்ள போயிருங்க. போயிருந்து ஒரு சின்ன ஆரம்பிங்க. சின்ன ஒரு வீட்டு தோட்டம் ஆரம்பிங்க. சின்ன ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிங்க. சின்ன ஒரு கோழி பண்ணை. உங்களுடைய ஏதேனும் சோழ மலர்களுக்கு இன்றைக்கு நான் கொடுக்கிற கட்டளை சட்டம். இந்த சட்டங்களுக்குள்ள நீங்க நாங்க வரையில்லை என்று சொன்னா தயவு செய்து எந்த நேரத்தையும் உங்களோட நேரத்தையும் வீணாக்காதுங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் 30% கிறிஸ்தவர்களை 100% கிறிஸ்தவர்களா மாற்றணும்டா இந்த கற்பனைக்குள்ள நீங்க வாங்க. இன்னும் 6 மாசம் தவணதாரம். இந்த 6 மாசம் முடிகிற 2022 வர்றதுக்கு இடையில இப்போது இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வருமானத்தை அட்லீஸ்ட் மாதம் 10,000 ரூபாய் நீங்க எனக்கு கூற்றி காட்ட வேணும் கணக்கு. இது கட்டாய சட்டம். அப்படி அந்த அளவுக்கு திறமை இல்லாதவர்கள் தயவு செய்து கொஞ்சம் கேட்கிறேன். எந்த நேரத்தை மனத்து உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க. எந்த ஒரு மணித்தியால சம்பளம் எவ்வளவு?
கணக்கு பார்த்து நீங்கள் எழுதி போட்டதை யாராவது பார்த்தீங்களா? எத்தனை ஒரு மாச உழைப்பு, எத்தனை ரூபா ஒரு மாதம், ஜூன் மாதத்துக்கான நேரத்தை வீணாக்க ஒரு மணித்தியாலம். அப்ப நீங்க இதை கேட்டு செயல்படுகிறவர்களா இருந்தால் இதில் நினைச்சு நிற்க. உண்மையிலே உங்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து தான் சொல்லிப்படுவார். வேறு ஏதாவது திருவிதாளங்களை சொல்லித்தர இல்லைன்னா. எக்கனாமிக் முதல் சப்ஜெக்ட் இன்றைக்கு படிப்பிச்சிருக்கு. மருத்துவமா கிடக்கிறவன் துடி குடிக்கிறவனுக்கு முதல் அந்த காயத்துல போய் அந்த ரத்தத்தை முதல் கட்டணும். கட்டி ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டிட்டு பிறகு எண்ணெய் பூசி பிறகு கூட்டி கொண்டே சத்திரத்துல விட்டு 2-3 நாள் அவன் உயிர் பெற்று எழுந்து அவன் உழைக்கிற அளவுக்கும் கொடுத்த பிறகுதான் அதுக்கு பிறகு திரும்ப அந்த எஜமான் வந்திருப்பான். என்ன அந்த விட்டுட்டு போன எஜமான் வந்து கேட்க அவன் நல்ல திடகாத்திரமா சிட்டாகி அப்ப அந்த சத்திரக்காரனை கேட்டிருப்பான், நீ எவ்வளவு என்று சொல்லி தன் பையில இருந்து காசை எடுத்து கொடுத்து, அந்த நீ ஏன் வழியில நடந்து இப்படி காயப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணம் வேண்டாம் அவன் சொல்லுவான். சாப்பிட வழியில ஒன்றும் இல்லை, போனா போல முன்னாடியே நடந்து போய்க்க தடுக்கி விழுந்துட்டேன், இப்ப ரொம்ப நன்றி ஐயா, எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுங்க என்று கஞ்சிருப்பான் இல்லையா? நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். அவன் என்ன செய்திருப்பான்? இந்த சமாரியன் என்ன செய்திருப்பான்? சரி வாப்பா, என்னட்ட நிறைய தோட்டம் இருக்கு, வா என்ன தோட்டத்துல வந்து இந்த மேனேஜ்மெண்ட பார், இந்த குடும்பத்தையும் போய் கூட்டிட்டு வா. இதுக்குத்தான் உங்களை அழைச்சது. இத நீங்க மட்டும் செய்யக்கூடாது. நீங்க நாளையில இருந்து ஒவ்வொரு தேடணும். யார் யாரெல்லாம் வழியில காயப்பட்டிருக்கிறாங்களோ நீங்க நல்ல சமாரியம் புறப்படுங்க. காயப்பட்டிருக்கிறவங்கள கூட்டி வாங்க. ஒரு முயற்சியை குத்தையை கெடுத்துட்டு வழியில இப்போ தடுக்கி விழுந்து கிடக்கிறவனை கூட்டி கொண்டு வந்து பராமரிச்சு அவனை நல்ல திடகாத்திரா வேலை செய்யக்கூடியவனை வச்சுட்டு அவனுக்கு ஒரு வேலையை வேண்டி கொடுங்க. சரி, அவனுக்கு நீங்க உங்கள தோட்டத்துல வேலையை வேண்டி அவன் வீட்டை போய் பார்த்து அவனுக்கு என்னப்பா இந்த ஒரு கொட்டில போட்டுட்டு ஒரு மாடை இந்தா உனக்கு ஒரு 2 மாடு வேண்டதுக்கு, அவனுக்கு 2 மாடு வேணா எந்த தம்பி சொன்னார் ஒரு மாடு வேணா 10,000 ரூபாய்க்கு வருமானம் வரும் ஒரு மாசம். இந்த நல்ல இன மாடு 2 மாடு வேணும்னா 20,000 ரூபாய். நீங்க 4 ரெஸ்டாரண்ட்ல போய் உழைக்கிற காசு வந்து 1000 வருஷமா அந்த கதையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தான சொல்லிட்டு போறாரு. அதை சொல்லி 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 கொண்டிருக்கிறோமே ஒழிய அதை யாரும் ஆவது செயல்படுத்துறோமா? அதனாலதான் இந்த 30% மேல கிறிஸ்தவம் வளர இல்லாம இருக்குது. நீங்க நல்ல சம நான் எக்கானமிக்கல் படிக்க வந்து என்னத்தை சொல்லித்தாரன்? ஏன் அந்த உவமையை ஆண்டவர் சொன்னார்? அந்த நல்ல சமாரியன் யார்? நீங்க தான் நல்ல சமாரியன். நீங்க தான் என்ன செய்ய போறீங்க? எல்லா சிதறி போய் கிடக்கிற காரணி எல்லாத்தையும் நீங்க எத்தனை பேரை பார்க்கணும் தெரியுமா? நல்ல சமாரியனை போய் முதல்ல அவனுடைய காயத்தை உதவி கட்டி இன்னொரு கட்ட உதவி நிலமுள்ள ஒரு சத்திரக்காரன்ட்ட கொண்டே விடணும். பிறகு அவனுக்கு பணம் கொடுக்கணும். பிறகு திரும்ப வந்த உடனே அவனை பொறுப்பெடுக்கணும். இதுக்குத்தான் உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நான் 5 வருஷமா கத்தி அழைச்சு பார்க்கிறேன், ஒரு தரம் ஒரு அங்குலம் நகர்றதா இருக்கு. பிறகு நீங்க உங்களுடைய வருமானம் உலகத்திலேயே வாழ்க்கை சுட்டன் என்றால் என்ன? வறிய நாடுகள் என்று முத்திர குத்தி வச்சிருக்காங்க எங்கட நாடு, இந்திய நாடு எல்லாத்தையும். காரணம் என்ன? நல்ல சமாரியன் இல்ல. வெளிநாட்டுல போனா நல்ல சமாரியன் நிறைய இருக்கு. அவங்க நல்ல சமாரியன் உள்ளவங்க தேசங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே போகுது. நல்ல சமாரியன்ற வேலை என்ன? காயம்பட்டவனை போய் தூக்கி கொண்டு வரணும், கழுதையில ஏற்றி வைக்கணும், கொண்டு வந்து சத்திரக்காரன்கிட்ட போய் வாடகைக்கு
அவனை வேண்டும், சத்திரக்காரனை விலைக்கு வேண்டும், அவன்கிட்ட கொடுத்து அவனை உருவாக்கணும், அவனை அதை பராமரித்து அவனை உருவாக்கி உற்பத்தி அவன் ரெடியான உடனே அவனை திரும்ப வந்து அவனை பொறுப்படுத்தி அவனுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி அவனை திரும்ப அவனோட வீட்டில் கொண்டு அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தணும். இதுதான் எக்கனாமி. அதைத்தான் கூட செய்ய சொல்றேன். இடம் உள்ளவன்கிட்ட போய் கேளுங்க, மூடதனம் உள்ளவன் மனசு இருந்தா வலிஞ்சு இன்னத்துக்கு வந்து கை இந்தா இந்தா இந்தான்னு சொல்லி கேட்டாலும் ஒருத்தர் ஒரு ஸ்டெப் எடுக்கிறதா இல்லை. இத்தனை நாள் கத்தி கொண்டிருக்க கேட்டிருக்கீங்களா? சசி கேட்டிருக்கீங்களா? நான் அங்கிள் நான் ஒரு கோழி பண்ண வைக்க போறேன், அல்லது சரி ஒரு ஓட்டோ பண்ண போறேன், ஏதாவது சரியா திட்டம் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல சமாரியன். நல்ல சமாரியன் என்றால் அமைப்போன், அமைப்போன் என்றால் முயற்சியாளன். விளங்கினதா எக்கனாமிக்கு வேதம், பொருளாதாரம், வேதிரம், ஆசீர்வாதம் என்றா என்னென்று விளங்குதான். இத வேதத்தை தான் அப்படியே தூக்கி கொண்டே வச்சு அதுல ஆண்டவர் கடவுள் என்ற வேர்ட்ஸ்களை நீக்கராக்கி போட்டு கொண்டே பொருளாதாரம் என்று புத்தகம். ஏனென்றால் நம்புறாங்க இல்லை ஆண்டவர், சில பேர் ஆண்டவர் இயேசு என்றால் நம்புறாங்கல்ல, அதை தூக்கி கொண்டே புறம்பா வச்சு அத்தனை வேத, அத்தனை பொருளியல் கலை, அத்தனை விஞ்ஞானங்கள் எல்லாமே வேதத்திலே இருக்கு. அதை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் மூலசாலிய காசாக்கி கொண்டிருக்காங்க. உண்மையிலே ஆண்டவரை பக்தி உள்ள நீங்கள் என்ன செய்றீங்க? ஞானம் இல்லாம தலை குனிஞ்சு வெட்கி போயிருக்கிறோம். நான் சொல்ல வர்றது புரிகிறதா? அதை நான் சொல்ற பாதை பிள்ளையான பாதையில, வேதத்தை விட்டு பிள்ளையான பாதைக்கு போய் கொண்டிருக்கலாம். இந்த நீரின் சில மலர்களுக்கு ஏன் இந்த பென்சியன் திட்டம் கொண்டு வந்தன? ஏன் பென்சியன் திட்டம் கொண்டு வந்தன? தெரியும், நீங்க இப்படியே இருப்பீங்க. 65 வயதுக்கு பிறகு நீங்கள் அப்படியே இருப்பீங்க. 65 வயதுக்கு பிறகு எங்களோட நாட்டில் பென்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு சிஸ்டம் கிடையாது. அதுக்கு பிறகு பிள்ளைகளை எதிர்பார்க்கணும். பிள்ளைகள் தாராள துவரை தள்ளிவிட்டா அதுவும் இல்லை, நடுங்கி அதுக்குத்தான் சிஸ்டம், சரியான வழி நடத்தல், சரியான திட்டம், சரியான ஞானம் இருந்தா அப்ப நாளைக்கு இப்ப மாதிரி அப்ப அங்கிள் இங்க எங்கட பென்ஷன் காலக்கு இன்னும் 40 வருஷம் இருக்கு, நீங்க அதுக்கிடையில நீங்க மறிச்சு போயிருவீங்க அங்க சொல்லுவீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படின்ட்டு எத்தனை பேர் நினைச்சீங்களா இல்லையா? எங்க அங்க பென்ஷன் பேசாம அந்த பென்ஷனையும் சேர்த்து தாங்க, நாங்க கரைச்சி கொடுத்து ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கிற நாள்ல சந்தோஷமா வச்சுட்டு போவோம் அப்படின்னு நினைச்சவங்க யார்? நினைச்சிருப்பீங்க யாராவது. ஆனா அப்படி தப்பு சொல்லிடா. ஏனென்றால் ஒரு டைமண்ட் இருக்குன்றாலும் அதிகமா கேட்டு அதை எடுக்கணும் அதை சேமிப்பண்டு கனம் பண்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ இது ஒரு ராஜ்யம், இது ஒரு கவர்மெண்ட், இதுல எல்லாமே இருக்கு. இந்த ஸ்ரீலங்காவில முதியோர் எல்லாம் சாதிக்க போறோம். எங்கட காணியில எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஒழுங்கா கட்டி பென்ஷன் கட்டப்பட போகுது, எல்லாம் பதிவு செய்தோம். இப்ப நாங்கள் அதை செயல்படுத்தி பார்த்து கொண்டு வர்றோம். நாளைக்கு எல்லாம் அப்படியே சட்ட மூலம், ஏதேனும் சோறை சட்ட மூலம் சட்டத்தில் ஏற்படுத்தி உங்களோட பென்ஷன் பணம் முறைப்படி அது கிராமிய தரிசனங்கள்ல பவுனியாலேயோ பெட்டிக்கிறதையோ அதில் எல்லாம் முதலீடு செய்து உங்களோட பென்ஷன் பணம் என்ன, பென்ஷன் அறிவிச்ச பணம் எல்லாம் அங்க போய் முதலீடு செய்யப்பட்டு, ஏன்னா நீங்கள் அதை எடுத்து, ஆனா நீங்களும் அந்த பென்ஷன் பணத்தை எடுத்து கடனாக எடுத்து முதலீடு செய்யலாம்ன்றது நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு செய்ய தெரியாது, ஏன்னா உங்களுக்கு அந்த முயற்சியாளன் என்ற அந்த அறிவு யாருக்கும் இல்லவே இல்லை. அதை என்ன செய்யறான் மனோஸ், என்ன செய்ய போறான், அதை கொண்டே ஃபார்ம் ஒன்று உருவாக்கி அதுல வருமானங்களை, அப்ப உங்களோட பென்ஷன் காசுல நீங்க 55 வயது வரைக்கும் உங்களோட பென்ஷன் காசு என்ன செய்யும்,
பெரிய தொகையாகி அது அந்த கிராமிய தரிசனத்துல முதலீடு செய்யப்பட்டு அதுக்கு 30,000-40,000 வருமானம் தக்கதாக உங்களுடைய பென்ஷன் காசு, உங்களோட பென்ஷன் வர வரைக்கும் 30,000-40,000 வந்தா காணாத உங்களுக்கு வரத்தக்க மாதிரி வரும். அப்ப அந்த பென்ஷன் பிறகு வந்து நீங்கள் உங்களோட காலம் முழுக்க அந்த வருமானத்திலிருந்து உங்களோட பென்ஷன் வரும். இவ்வளவு பெரிய அரசாங்கத்தாலே அதை செய்ய முடியல. ஏன்? குணசாலிகள் இல்ல, திங்க் பண்றவன் இல்ல, குணசாலி இல்ல. இந்த வெளிநாடுகள்ல பாருங்க, இங்க வந்து வீடு இல்லாட்டிக்கு உடனே வீடு கொடுக்கணும் சட்டம். வேலை இல்லாட்டிக்கு ஒரு வேலை செய்து வேலை இல்லாட்டிக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பே வரும், அதுக்கண்டு இன்சூரன்ஸ் கட்டுறோம், அன்எம்ப்ளாய்மெண்ட் காசு வரும். இந்த கவலை இல்லை. ஐயோ வேலை இல்லையேன்ற கவலை வெளிநாட்டுல சுவிட்சர்லாந்துல கிடையாது. வேலை இல்லாட்டிக்கு கவர்மெண்ட் வீடு தரும், சாப்பாட்டுக்கு காசு தரும். அந்த அப்படி எடுக்கிற காசுலயே அங்க மிச்சம் பிடிச்ச எங்கட ஜனங்களை என்ன செய்வாங்க, அங்க உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க. கவர்மெண்ட் நினைச்சா தரிசு நிலங்களா கிடக்கிற எல்லாத்தையும் வேலை இல்லாதவங்களை கூப்பிட்டு கொடுத்து பேங்க் லோன் கூடன்னு சொல்லி பொறுப்பு நின்று கொடுத்து இதெல்லாம் செய்யணும். இதுதான் மெல்கிசேதேக் செய்தான். அதனால மெல்கிசேதேக்கு அள்ளி அள்ளி கடமை உத்தராகமத்திலையும் வெந்தயத்துல எல்லாத்திலையும் தசமாக கொடுத்தான். ஆபிரகாம் சந்தோஷமா கொடுத்ததுட்டாங்க, அவனை புகழ்ந்து பாராட்டி கொண்டிருந்தான். இப்படி ஒரு ராஜாங்களுக்கு கிடைச்சது, நீதியின் ராஜா. அப்படி ஒரு மாதிரியை காட்டுறதுக்கு தானே உங்களை வாங்க நாங்க செய்து காட்டுவோம் அந்த மற்ற ஜனங்களுக்கு என்று சொல்லி கெஞ்சி கேட்டா, ஒழுங்கா இந்த அறிவிச்சை கொடுத்தாலே ஒரு நாளைக்கு வந்து அதை கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்கக்கூடாது, கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. நீங்க கேட்கறது மட்டும் இல்ல, கேட்டுட்டு எத்தனை பேருக்கு இந்த ஏதேன் சொல்மனை பற்றி நான் சொல்றீங்க? வெக்கப்படாம சொல்லுங்க. எத்தனை பேருக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கிறீங்க இப்படி ஒரு காரியம் நடக்குது? எத்தனை பேரை கவுன்சிலிங் பண்ணி விளங்கப்படுத்தி, வாங்கப்பா இது ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்தை பற்றின ஒரு இது போய் களவு இல்லை, களவு உங்கள்கிட்ட இருந்த எதையும் நாங்க எதிர்பார்க்கல, இதுல வந்து இணையுங்க, பலனடையுங்க. எத்தனை பேர் முயற்சிக்குங்க ஒரு நாள் வேதத்தை விட்டு புறம்பார்க்க. நல்ல சமாரி என்ற கதை வந்து ஒரு வண்டர்ஃபுல் எக்கனாமிக் ஸ்டோரி. அதுதான் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு சுவிசேஷ கடன். போங்க, ரோட்ல விழுந்து கிடக்கிறவனை தூக்குங்க, காயத்தை கட்டுங்க, அன்பா பேசுங்க, கூட்டி கொண்டு வாங்க. நீ பருமையில தற்கொலை செய்யறவங்க, கடன் பிரச்சனை தற்கொலை செய்ய கூட்டி கொண்டு வாங்க. இந்த கடன்ல இருந்து நான் விடுதலை செய்யறேன், அதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த இயேசு என்ற நாமத்துல வாங்க, கூட்டி கொண்டு வாங்க. சில பேருக்கு இயேசு என்ற நாமத்தை சொன்னா நம்பி வருவாங்க. அந்த இயேசுன்ற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. பிறகு நீங்க அதை பிரயோகிங்க. 10 பேர் இந்த அர்ப்பணிப்பில் இறங்கி முதலாவது உங்களை ஸ்டடி பண்ணுங்க. நீங்க முதல் ஒரு நிலத்தை பாருங்க, குத்தகை கெடுங்க, நீ ஒரு பாமம் ஒரு இதங்க, அல்லது நல்ல வேலை செய்கிறீங்கள், உங்களுக்கு வருமானம் போதுமெண்டா கூட, உங்களோட லெவல் ஓகேண்டா கூட, அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? நீங்க நமக்கு தானே எல்லாம் போதுமாப்பா, எனக்கு வர்ற வருமானம் போதும், இதுக்கு மேல என்ன ஆசை? ஆனா ஆசை எல்லாத்துக்கும் வேறன்றது வேற, இது அப்படி உங்களை நான் ஆண்டவர் போதுமன வச்சிருந்தா அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? நல்ல சமாரியன் வேலை இருக்கு, உங்களுக்கு இருக்கவே இருக்கு, அதான் செய்யணும். என்னத்துக்கு உங்களை ஆசீர்வதிச்சிருக்க? அவங்கள போய் தூக்கி எடுக்கிறதுக்கு. அப்ப என்ன இயேசு கையை நீட்டி
உலகம் முழுவதும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஏன் செய்யல? அது உங்களோட வேலை. ஜனங்களை போய் பார்க்கறது, தேடுறது, கொள்றது, கோஸ்பெல், அது உங்களோட வேலை. அது அவர் கையசைச்சு ஆசீர்வதிச்சு விட்டா எல்லாம் சோம்பறியா அப்படி இப்படி அதுக்கப்புறம் இன்னும் தீமையான வழியில போயிடுவாங்க. பேசாம கையை விட்டுட்டாங்க. யாரு வசனத்தின்படி வாழ்றாங்களோ அவங்கள சொல்லுகளை அப்படி வாழ்றவங்கள்ட்ட சொல்லு யாரை கேட்கிறாங்களோ அவங்கள மட்டும் அதுக்கு பிறகுதான் அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து தருவார். இன்றைய நாளில் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்ததா? முதலாவது வகுப்பு 4 காரணிகள் சொல்லப்பட்டது. முதல் ஒன்று நிலம், உழைப்புன்றது நீங்கள், மூலதனம் என்றது வங்கிகள், பணம் வைத்திருக்கிறவர்கள். இந்த பணம் வைத்திருக்கிறவர்கள் அதான் இருப்பவன் இல்லாதவர்க்கு பெரும்பெறனாலும். அதுக்கு அடுத்த அவசரம் வருது, இல்லாதவர்கள் இருப்பவர்களோடு ஒப்புரவாகும். இந்த ஒப்புரவாகுதல் இல்லை உங்கள் அநேகருக்கு. ஒருதன் காசு பணம் வச்சிருக்கான், எவ்வளவு பணம் இவ்வளவு காசு அவன் வட்டி கொடுத்து உடைக்கிறானப்பா, அவனை திட்டி தீட்டு அவன் அப்படி போவான் இப்படி போவான் திட்டிக்க. அது அவங்கள வேலை இல்லை. ஒப்புரவாகணும். வட்டி கொடுக்குறான்னு பேசாதீங்க. ஒப்புரம் அவனை அன்பா கணைச்சு அவனை நீதான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்ல சமாரியன் இருக்கிறான், ஆசாரியன் எல்லாம் இருக்கிறாங்க, பிரயோசனம் இல்லை. ஒருதன் சத்திரக்காரன் அது வழியில விழுந்து கிடக்கிறான், அவங்கதான் உழைப்பு. சத்திரக்காரன் இடத்துல ஒரு பெரிய கோட்டையை போட்டு சத்திரம் வச்சு கொண்டிருக்கிறான். என்ன 4வது காரணி என்ன செயல்படணும்? நல்ல சமாரியான் அதால நடந்து போய்க்க அவனுடைய இருதயம் துடிக்கணும். அதுதான் ரத்தம் மூடுவே, இதுக்கு நான் என்ன செய்வேன்? ஐயோ அவனுக்கு காயம் கட்டணுமே, கட்டி ஐயோ அந்த சத்திரக்காரனை தேடணுமே, கொண்டே கொடுக்கணுமே என்னட்ட காசு. அப்ப சத்திரக்காரன் அந்த நல்ல சமாரியனுக்குள்ள வந்த ஞானம் இருக்கிறேன். அதுதான் 4வது உற்பத்திக்குரிய காரணம், ஞானம். ஞானத்தை பற்றி பிரசங்கில போய் வாய்ச்சி பாருங்க. ஞானம் தந்தையோடு நின்று கூப்பிடுதன்னு சொல்லுவாங்க. உங்களோட இருதயத்துக்குள்ள இருந்தே ஞானம் கூப்பிடாட்டிக்கு, நீங்க உங்களோட இருதயத்தில இருந்து ஞானம் கூப்பிடாட்டிக்கு நீங்க சத்திரக்காரனுக்கு உதவேறாது. இந்த பிரயோசனம் இல்லை. நீங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம், ஆண்டவர் இந்த ஞானம் உங்களை உந்தி தள்ளணும். அதுதான் முயற்சி. என்னப்பா ஒரு வேலை இருக்கிற வேலையை போயிருப்பவர்களுக்கு என்ன செய்யறது? அடுத்த வருஷம் நான் புள்ளி எடுத்த படிப்பிச்சலாவுக்கு ஒன்றும் இல்லை, போறதில்லை. இப்ப செய்யற வேலை வருமானம் போவதில்லை, என்ன செய்யலாம்? உங்களோட ஞானம் வேலை செய்யணும். எல்லாமே இந்த ஒருதன் ஏழையாக பிறப்பது அவனுடைய குற்றம் இல்லை, ஏழையாகவே இருப்பது உங்களுடைய குற்றம். ஸோ ஒரு கதையை வச்சேன் உங்களுக்கு எக்கனாமிக் விளங்கப்படுத்துறேன். அப்ப நீ நாளைக்கு வந்து கேட்க பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கிற உற்பத்திக்கான காரணிகள் 4 எது முக்கியமான காரணி என்றால் நீங்க எல்லாரும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நிலம்னு சொல்லக்கூடாது, மூலதனம்னு சொல்லக்கூடாது, உழைப்பாளின்னு சொல்லக்கூடாது. உழைப்பு சரீரத்தின் பேச்சு அற்பம். அதை 3ஐயும் ஒன்றுணைத்து நீ அந்த மரத்தை போய் வெட்டு, அந்த காணியை போய் புல்டோசர் போட்டு அடி, அந்த வேலியை அட. இதுதான் ஞானம். அப்ப அந்த முயற்சிய நீங்க இது 1வது வகுப்பு, இந்த 1வது வகுப்பை வடிவா படிச்சாங்க. நாளைக்கே நீங்க இறங்கி கால் விரிப்பீங்க. என்ன, நீங்க ஒரு முயற்சியாளனா செயல்படுவீங்க, நீங்க ஒரு நல்ல சமாரியனாக செயல்படுவீங்க. முதல்ல உங்களுக்குள்ளே காயம்பட்டு கிடக்குறீங்க இல்லையா? நல்ல வழியில கிடக்கிறவனை தேடி போக வேண்டாம். உங்களுக்குள்ளே காயம் பட்டு கிடக்குறீங்க.
படிப்பு செலவுக்கு போதாது, பிள்ளைகளுக்கு சவரனுக்கு உடுப்பு சரியில்லை, ஷூ போட வழி இல்லை, ஒன்றும் இல்லை. முதல் உங்களோட காயங்களை கட்டுறதுக்கு என்ன வழி? போங்க, சத்தியக்காரன் நிலம் உள்ளவன்கிட்ட போய் கேளுங்க, மூலதனம் உள்ளவன்கிட்ட போங்க. யார் மூலதனம் உள்ளவன்? அது ஆண்டவரே உங்களுக்குள்ள ஒரு தினம் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவன் மனசு என்ற ஒரு கதாநாயகன் கொண்டு வந்து கத்தி கத்தி சொன்னார், நாளைக்கு எப்ப பார்த்தாலும் உங்களோட கையை எப்படி வச்சுக்கொள்ளாதீங்க பிளீஸ். உங்களோட கெஞ்சி கேட்க, உங்களோட கை இப்படி மாறணும். அதுக்குதான் உங்களோட கத்துறேன். உங்களோட கை 7 பேர் கேட்டாலே போதும். உங்களோட கை இப்படி நான் லண்டன்ல அத்தனை பெரிய சாதனை பண்ணி போட்டு எல்லாரும் பிளவிட்டு உள்ள சொத்து எல்லாம் வித்து, கடை 3 கடை எல்லாம் விட்டு, மனசின் 80 பவுன் எல்லாம் வித்துட்டு அந்த 68 பேர்ட்டையும் கடைசியா சொல்லி போட்டு வந்தேன், உங்களோட ஒரு வேலை வந்து கூப்பிட்டு விட்டு 500 தந்து இந்த 12 மாச கடனை உங்களால முடிக்கவே இல்லை. பாய். எந்த கையப்ப இப்படித்தான் இருக்கு, உங்கள்கிட்ட எப்படி அவ்வளவு வேதனை, இப்படித்தான் இருக்கும் என்று உங்கள்கிட்ட எப்படி தாழாதன்னு சொல்லி இந்த சமுதாயத்தை பார்க்கவே விருப்பம் இல்லாம, கடன் சுமை தாங்க இல்லாம வந்து 10 வருஷம் உழைச்சு கடனை கொடுத்தது மன்னிச்சது அப்படி பெரிய கதை. நீங்க இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு இதே நிலைமையில இருக்காதீங்க. உங்களோட கை மாறணும், இப்படி உயரணும். அதுக்குதான் நான் இவ்வளவு பாடுபேன். அதுக்கு எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. உங்களோட கை இப்படி உயர்றதுக்கு எத்தனை லட்சம், நான் என்னுடைய சொத்து எல்லாம் அழிஞ்சு இந்த கடனில் நான் மில்லியன் கடனாளி, பேங்குகள்ல மில்லியன் கணக்குல கடனாளி ஆனாலும் பிரச்சனை இல்லை. இந்த காலம் முடிய போகுது, பேங்க் ரப்பா அடிச்சு போட்டு அது. ஆனா உங்களோட கை உயரணும், உங்களோட கை தாழக்கூடாது. ஒரு கரம் ஆண்டவர் தருவார், அவ்வளவுதான். முடிப்போம் இன்றைய நாள். நாளைக்கே உங்களோட காலடியை எடுத்து வைங்க. ஆம் பிரியமானவர்களே, எமக்கு முதலாவது தேவையான காரியம் முயற்சி. அதை செயல்படுத்த அவசியமானது ஞானம். இந்த முதலாவது வகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எமக்கு நம்பிக்கை உள்ளது. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறோம்.